ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே எமோஷனலான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். காவேரி வீட்டில் அவங்க அம்மா எல்லா பாத்திரம் எல்லாத்தையும் பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டை அவசர அவசரமாக காலி பண்ணிகிட்டு இருக்காங்க. காவேரி இங்கேருந்து வேணாம் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. கங்கா, யமுனா எல்லாருமே சொல்கிறாங்க. இருந்தாலும் காவேரியோட அம்மா ரொம்ப பிடிவாதமாக அங்கேருந்து கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. வண்டியெலாம் வந்துடுது, பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா குமரன் நிவின்கிட்ட பேசுகிறாங்க. குமரன் வந்து பேசாத பேச்சு பேசுகிறாரு விஜயா. ஆனால் நிவின் வந்து அப்பப்போ கொஞ்சம் ஒரு சில விஷயத்தை சமாதானமாக பேசுகிறாரு. இருந்தாலும் குமரன் வந்து அந்த அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது அதை சொன்னதே விஜய் தான் அப்படின்னு சொல்லும்போது குமரன் இன்னுமே கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ குமரன் வந்து நிவினை கூப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. இப்போ மாடியில் பார்த்தோம் அப்படின்னா விஜய் ரொம்ப சோகமாக நிற்கிறாங்க. அங்கே பார்த்தா ராகினி வந்து அப்படியே ரொம்ப விஷம் கக்குற மாதிரி பேச ஆரம்பிச்சு கடைசியில் காவேரி வீட்டை காலி பண்ணுறாங்கன்னு சொன்னதுமே விஜய் அதை பார்த்துட்டு ரொம்பவுமே அப்படியே துடிச்சு போகிறாரு. இப்போ கீழே சாமான்கள்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறத பார்த்ததுமே ரொம்ப அவசர அவசரமாக கீழே இறங்கி வராரு. பார்த்தோம்னா அதுக்குள்ளார குமரனும் யமுனா நிவினும் வந்துடுறாங்க. அவங்களும் பார்த்தோம் அப்படின்னா விஜயை பார்த்துடுறாங்க. இப்போ காவேரியை பார்த்து ரெண்டு பேர் நின்று ஒருத்தர் பார்த்து கண் கலங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க விஜய் காவேரியும். ஆனால் அவங்க அம்மா காவேரி வீட்டுக்குள்ளார கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ விஜய் வந்து காவேரியை வந்து கூப்பிட்றதுக்காக வீட்டுக்கு வராரு. இப்போ பார்த்தா குமரன் தடுக்கிறாரு. இன்றைக்கான எபிசோட்லையும் பார்த்தோம் அப்படின்னா குமரன் தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிடுறாருங்க. அவர் விஜய் வந்து காவேரி கிட்ட பேசணும்னு சொல்கிறாரு. அமைதியாக இருந்தால் பேசிட்டு போகிறாங்க. என்ன சமாதானம் ஆகிறாங்களோ சமாதானம் ஆகிட்டு போகிறாங்க. இல்லைன்னா என்ன நடக்குதோ பார்த்துடலான்னா என்னென்னமோ பேசுகிறாரு. சம்மந்தமே இல்லாமல் ஸ்டோரி எடுத்துட்டாங்களா, இல்லை வந்து இப்படி தான் வந்து குடும்பங்கள்லாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க தோணிருச்சு. ஆனால் நிவின் பார்த்தா அந்த இடத்துல சமாதானப்படுத்துறதுக்கு தான் பேசினார். ஆனால் கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே தள்ளுமுள்ளாயிடுது. இப்போ தாத்தாவும் பாட்டியும் வந்து பார்த்துக்கிட்டு பாட்டி சொல்கிறாங்க பிரச்சனை பெருசாகிடும், போய் அதை தடுக்கலாம் அப்படிங்கும்போது இல்லை விஜயோட பிரச்சனை பார்த்துக்கிட்டோம் அப்படி மாதிரி தாத்தா பாட்டி அமைதியாக தூரத்தில் இருந்து வேடிக்கை பார்க்குறாங்க. இப்போ பார்த்தா கங்கா பேசுகிறாங்க, யமுனா பேசுகிறாங்க, என்னென்னமோ பேசுகிறாங்க. விஜய் எவ்வளவோ மல்லு கட்டி பார்க்குறாரு. வீட்டுக்குள்ளார விடவே இல்லை குமரன். ஆனால் நிவின் தடுத்துக்கிட்டு இருந்தார். கடைசியில் இந்த நிவின் வந்து சமாதானப்படுத்தியிருந்தால் நிவின் ஒரு கட்டத்தில் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து நிவினையும் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அதுக்கு வந்து யமுனா பேசுகிறாங்க, ஏன் இந்த விஷயத்தை வெளியில் சொன்னதுனால உங்களுக்கு வந்து இப்போ எல்லாம் இந்த மாதிரி ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் ஆளாலும் கேள்வி கேட்குறாங்க. ஆனால் விஜய் ரொம்பவுமே பாவங்க இன்றைக்கான எபிசோடில். ஆனால் பொறுத்தது போதுன்னு இனிமேல் வர எபிசோட்லாம் அடித்து தூக்க போகிறாருங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. இன்றைக்கான எபிசோட் பார்க்கும்போது விஜய் வந்து அந்தளவுக்கு பொறுமையாக போகிறாரு. ஆனால் ஒரு கட்டத்தில் அழுது கத்தி கூப்பிட்றாரு. ஒரு பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க காவேரி வெளியில் வரக்கூடாது கூப்பிட்டு போயிட்டாங்கல்ல. இப்போ பார்த்தோம்னா காவேரியும் வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வாசப்படிக்கிட்ட வந்து நின்று அழுகுறாங்க. பக்கத்தில் பாட்டியும் அவங்க சின்ன தங்கச்சி நர்மதா இருக்காங்களா, அவங்களும் நிற்கிறாங்க. வெளியிலேருந்து விஜய் வந்து ரொம்ப கத்தி கூப்பிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அதோட ரொம்ப எமோஷனலாக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. ஒருவேளை இன்றைக்கான ஒரு ப்ரொமோ சூப்பரான ப்ரொமோ வரது கூட வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரி எமோஷனலாக போய்கிட்டு இருக்கும்போது 2 ப்ரோமோ வரதுக்கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா அது சம்மந்தமாக நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.